கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அப்பாவுடைய பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்று நீங்க பயத்தோட திகிலோடு கூட அநேக வேதனைகளோடு கூட போராட்டத்தோடு கூட பார்த்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அப்பா உங்களுடைய எல்லா பயத்தையும் நீக்கி உங்களை ஆசீர்வதிக்க போறாங்க. உங்க எல்லாருக்காகவும் கடைசியில நான் ஜெபம் பண்ணுவேன். பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் ஏசப்பா அற்புதம் செய்வாங்க. இன்றைக்கும் அப்பாவோட வார்த்தைக்குள்ள போகலாம். வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரெவலேஷன் 3rd chapter verse 8. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக அப்பா வைத்திருக்கிறாங்க, ஒருவரும் அதை பூட்டவே முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது போல நீங்க சில கதவுகள் பூட்டப்பட்டிருக்குன்னு பயந்து கொண்டு இருக்கலாம். என்னுடைய வேலைக்கான கதவுகள் பூட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி நீங்க பயந்து கொண்டு இருக்கலாம். என் பிசினஸ்க்கான கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கலாம், நீங்க பயந்து கொண்டு இருக்கலாம். என் திருமணத்துக்கான கதவுகள் பூட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி நீங்க பயந்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கலாம். உங்க ஊழியத்துக்கான கதவுகள் பூட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி நீங்க பயந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்க சில ஜப குறிவுகள் ஜபித்து கொண்டிருப்பீங்க, அந்த ஜபத்துக்கு பதில் வரலையே அப்படின்னு சொல்லி கூட நீங்க காத்து கொண்டிருக்கலாம். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, இதோ திறந்த வாசலை நான் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், இனி ஒருவனும் ஒரு காலும் அதை பூட்டவே முடியாது. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஐசாயா 45 verse 4. அப்பா சொல்றாங்க, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்துல இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்க புதையலையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். வெண்கல கதவுகளை இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கு வெண்கலம். அந்த வெண்கல கதவுகளே உங்களுக்காக அப்பா உடைப்பேன் என்று சொல்லுகிறார். இதுவரை உங்க வாழ்க்கையில சில கதவுகள், சில ஆசீர்வாதங்கள் திறக்கப்பட்டாம கூட்டிருக்கு. நீங்களும் எவ்வளவு முயற்சி செய்யறீங்க, அதற்கான வாசல் திறக்க மாட்டேங்குது. ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும்னு ட்ரை பண்றீங்க, ஆனா உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. எப்படியாவது திருமணம் நடக்காதா என்று சொல்லி வரன் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு அது நடக்க மாட்டேங்குது. உங்க பிசினஸ் எப்படியாவது ஃபிளரிஷ் ஆகும்னு சொல்லி எவ்வளவு பிசினஸ் டாக்டிக்ஸ் பண்ணி பாக்குறீங்க, உங்க பிசினஸ்ல ஒரு செழிப்பு இல்லை. அநேக ஊழிய காரியத்துல ஊழியத்துக்கு ஜெபம் பண்றீங்க, ஆத்துமா வேணும்னு சொல்லி ஜெபம் பண்றீங்க, சபைக்கு நிறைய ஆத்துமா வரணும்னு சொல்லி ஜெபம் பண்றீங்க, ஆனா அந்த காரியம் நடக்க மாட்டேங்குது, ஒரு தடையாவே இருக்கு. இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, அந்த எல்லா தடைகளையும் நான் உடைக்க போகிறேன், உங்களுக்கு நான் திறந்த வாசலை வைப்பேன். அது வெண்கல கதவா இருந்தாலும் சரி, இரும்பு கதவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நான் உடைப்பேன் என்று சொல்லுகிறார். உடைக்கிறது மாத்திரமல்ல, இன்று உங்கள் வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்கள் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறீங்க. அப்பா சொல்றாங்க, அந்த காலத்துல இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் எடுத்து உங்களுக்கு தருவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இந்த கால நேரத்துல அப்பா அருமையான வார்த்தை உங்களுக்கு சொல்றாங்க. எல்லாவற்றிலும் உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் உடைக்கப்பட்டு அப்ப உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அதிலே தொடர்ந்து பார்த்தோம்னா, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தாராம். அந்த சராசரங்களை படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் அப்பா உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். உங்க பேர் என்னன்னு அப்பாவுக்கு தெரியும். தாயின் கர்ப்பத்துல உருவாகிறதுக்கு முன்பாகவே அவர் அறிந்திருக்கிறார் உங்களை. அதே ஏசாயால 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, ஏசாயா 44 verse 24, உன் மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. அப்பா சொல்றான், தாயின் கர்ப்பத்துல உங்களை உருவாக்குனதே அப்பாதான். அவர் சொல்றாரு, நான் உங்களை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு புதுசா அநேகர் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா சொல்றாங்க, உங்க பேர் அப்பாவுக்கு தெரியும். தாயின் கர்ப்பத்துல உருவாக்குறதுக்கு முன்பாகவே அப்பா பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறாங்க. இன்று எதேச்சையாக நீங்க யாரும் பார்க்கல, பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான பிள்ளைகள், அது புதுசா பார்க்கலாம், ரெகுலரா பாக்குறவங்களும் இருக்கலாம், எல்லாருக்கும் தான் அப்பா சொல்றாங்க, அப்பா உங்களை அறிந்திருக்கிறார். முதல் வசனம் பாருங்க, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி, ஜாதினா நம்ம ஊர்ல சொல்லுகிற அந்த ஜாதிகள்ல நேஷன்ஸ், அந்த ராஜாவுக்கு சொல்றாரு, நீ எந்தெந்த நாடெல்லாம் போய் கேப்சர் பண்ண நினைக்கிறியோ அது எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி, இன்று உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிறதோ எல்லாவற்றையும் அப்பா உங்களுக்கு கீழ்படுத்துவாங்க. ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாது இருக்க. நீங்க என்ன சொல்றாங்க, அப்பா பூட்டப்படாது இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்பா எல்லா பூட்டுகளையும் இன்று உங்களுக்கு திறந்து கொடுப்பாங்க. அதுதான் திறந்த வாசலை உங்களுக்கு அறிந்திருக்கு. இந்த கோரேஸ் என்கிற ராஜா ஏசப்பாவை பற்றி அறியாத ஒரு ராஜா, கர்த்தரை பற்றி ஒரு அறியாத ஒரு ராஜா, அவனுக்கே ஏசப்பா இவ்வளவு அற்புதம் செய்யறாங்க பாருங்க. தொடர்ந்து பாருங்க, கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவன் வலது கரத்தை பிடித்து அவனுடைய வலது கரத்தை பிடிக்கிறார். அப்பாவே அறியாது இருக்கிற அந்த கோரேசோட வலது கரத்தை அப்பா
பிடிக்கிறார். அப்போ அறியாத கோரேசோட வலது கரத்தை பிடிக்கும் பொழுது அறிந்து அவரை தேடிக்கிட்டு இருக்கிறீங்களே, உங்கள் கரத்தை பிடிப்பது எவ்வளவு நிச்சயம் அல்லவா? இந்த அப்பா சொல்றாங்க, உங்க எல்லாருடைய வலது கரத்தை நான் பிடிக்க போகிறேன். பிடித்து என்ன செய்ய போறாராம்? 2ஆம் வசனம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். என்று என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு தடையாக கோணலாக இருக்கிறதோ எல்லாவற்றையும் நான் செவையாக்குவேன் என்று சொல்லுகிறார். 3ஆம் வசனம் verse 3, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்பதை நீங்க அறிந்து கொள்ள போறீங்க. அல்லேலூயா. சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய போகிறார். வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், ரெவலேஷன் 1st chapter verse 18, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அப்ப நமக்காக தான் கல்வாரி சிலுவையில மரித்தாங்க, 3ஆவது நாள் உயிரோடு இருந்தாங்க, இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? உங்க கூட தான் இருக்கிறாங்க. இப்போ உங்க பக்கத்துலதான் அப்பா நின்று கொண்டு இருக்கிறாங்க. சொல்றாங்க, நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவரா இருக்கிறேன். அப்பா கிட்ட தான் அந்த திறவுகோல் இருக்குது. மரணத்துக்கு எல்லாவற்றுக்கான திறவுகோலும் அப்பா கிட்ட தான் இருக்குது. எந்த பிசாசுகிட்டையும் உங்களுடைய திறவுகோல் இல்லை. இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, உங்களுடைய எல்லா கதவுகளையும் நான் திறப்பேன். அதே வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம், ரெவலேஷன் 3:7ல, பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறார். ஒருவரும் திறக்கக்கூடாதபடி அப்பா பூட்டினாங்கன்னா யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா அப்பா சொல்றாங்க, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற தேவன் நம்முடைய அப்பா. இன்று இந்த காலை நேரத்துல நல்ல செய்தி, அப்பா உங்களுக்கு எல்லா வாசல்களையும் திறந்துட்டாங்க. இனி எவனாலையும் யாராலையும் எதாயிலும் தடை செய்ய, எந்த மந்திர தந்திர கிரியையோ செய்வினையோ வில்லி சூனிய கிரியைகளோ எதுவுமே இனி அப்பா உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாது. இந்த காலை நேரத்துல இருந்து உங்களுக்கு அடைப்பட்ட எல்லா வாசல்களையும் அப்பா திறப்பேன் என்று சொல்லுகிறார். மீண்டும் அந்த 8ஆம் வசனம் பார்க்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலிக்கலை. இன்னைக்கு அநேக காரியங்கள் உங்களுக்கு நடக்காததுனால பின்மாற்றம் ஆகி போகிறதுக்கு அநேக சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில வந்துச்சு. ஆமா, ஆண்டவரை தேடணும், என்ன நடந்துச்சு, இப்படி அநேக காரியங்கள் வந்துச்சு. அப்படி இருந்தும் நீங்க பின்மாற்றம் அடையாம இன்றும் அப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்வாங்களா நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா? அதனாலதான் ஏசப்பா இன்று உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போறாங்க. உங்களுக்கு பலன் இருந்தும் மறுதளிக்காம அப்பாவை நம்பி விசுவாசத்தோடு கூட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க பாருங்க. அதனாலதான் உங்களுக்கு அற்புதம் செய்வேன் என்று சொல்லுகிறார். அடுத்து சொல்றாங்க, என் வசனத்தை கை கொண்டபடினால். கடைசி அப்பா சொல்றாங்க, அப்பாவோட வசனத்தை நீங்க கை கொண்டபடினால், அப்பாவுடைய வார்த்தையை அதிகமாய் படித்து அப்பாவுடைய வார்த்தையின் மேல் நீங்க விசுவாசம் வைத்தபடினால இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்கிறார். வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ரெவலேஷன் 21 verse 5ல, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, எல்லா வாசல்களையும் திறந்து அப்பா எல்லாவற்றையும் உங்களுக்கு புதிதாக்க போறாங்க. இனி எல்லாம் புதிதாக இருக்க போகிறது. எல்லா தடைகள் அகன்று போய் அப்பா உங்களுக்கு திறந்த வாசலை வைக்கிறாங்க. பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமான. இன்று காலையில் அப்பா பேசிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமும் உண்மையுமானது. நிச்சயமாக இன்று அப்பா உங்களுடைய கதவுகளை திறந்துட்டாங்க. உங்க ஊழிய கதவுகளை திறந்துட்டாங்க. உங்க திருமணமாகாது இருந்த தடைகளை உடைத்த அந்த கதவுகளை இனி என்னென்ன காரியத்துக்கெல்லாம் நீங்க பயந்து கொண்டிருந்தீங்களோ எல்லா கதவுகளையும் இன்று அப்பா திறந்துட்டாங்க. இன்னும் யாராவது ஏசப்பாவை ஏத்துக்காம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா உள்ளத்தின் ஆழத்துல அப்பாட்ட சொல்லுங்க, எனக்கு நீங்க தான்ப்பா வேணும், என் இருதயத்துக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுங்க. இப்போ உங்க இருதயத்துக்குள்ள அப்பா வருவாங்க. இப்பொழுது நம் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல அப்பா உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்க. நீங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன். இப்பொழுதும் அப்பா அவங்க வாழ்க்கையில் இருக்க எல்லா தடைகளையும் உட்டை தெரிகிறது காயம் தடைகளை நீக்கி போடுகிற முன்பாக செல்வேன் என்ற வார்த்தை, எல்லா தடைகளை உடைக்கிறேன். நானே உனக்கு முன்னே சென்று கோணலானவர்களை செவையாக்குவேன் என்று சொன்ன தேவன், எல்லா கோணலானவர்களையும் செவைப்படுத்தி இப்பொழுதே நீர் ஆசீர்வதிக்கிறேன். உடைய வல்லமை இப்பொழுதே இறங்குகிறதற்கான், உடைய ஜீவன் இப்பொழுதே இறங்குகிறதற்கான், மறிக்கிற தருவாயில் இருக்கிற ஒவ்வொருக்கும் இப்பொழுதே உடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்கான் நன்றி அப்பா. மரித்தோர் உயிரோடு எழுப்புகிற அந்த வல்லமை இப்பொழுதே இறங்கி கொண்டிருக்கிறதற்காக யார் யாரெல்லாம் என்னென்ன பலவீனத்தோடு கூட பார்த்துக்கணும், எனக்கு ஒரு
விடுதலை வேணும், எனக்கு பரிசுத்தம் வேணும், நான் அப்பாவுக்காக எழுந்து பிரகாசிக்கணும், ஊழியத்துல நான் இன்னும் வல்லமையா எழுந்து பயன்படுத்தணும்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. இப்பொழுதே உங்களுடைய கரம் அவளை தொடுகிறதுக்காக நன்றி. அவளை திறந்த வாசலை இப்பொழுதே நீர் தருகிறதுக்காக நன்றி அப்பா. பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி வேதனையோடு அழுது ஜெபிக்கிறேன். என்னால பரிசுத்தம் ஆக முடியல, பரிசுத்தம் ஆகணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியலன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அழுது பார்த்து கொண்டிருக்கிறாங்கப்பா. இப்பொழுதே உங்களுடைய நாமம் யெகோவா மெக்காத்தி, இப்பொழுதே உங்களுடைய பிள்ளைகளை நீர் தொட்டு பரிசுத்தப்படுத்துகிறதுக்காக நன்றி அப்பா. இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் இப்பொழுதே அப்பா நடந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. குருடர்கள் பார்க்க, செவிடர்கள் கேட்க, முடவர்கள் நடக்க, இப்பொழுது அந்த அற்புதங்கள் நடக்கிறதுக்காக, கிரியேட்டிவ் மிரக்கல் இப்பொழுதே நடக்கிறதுக்காக நன்றி அப்பா. கல்லான இருதயம், கல்லான கிட்னி, கல்லான ரெயின் எல்லாவற்றையும் இப்பொழுதே மாற்றி நவமான இருதயமாக, நவமான கிட்னியாக, நவமான பிரெயினை இப்பொழுதே நீர் தருகிற. இன்னும் என்னென்ன உறுப்புகள் செயலிழந்து போகிறதோ எல்லாவற்றையும் நீர் எடுத்து நவமான உறுப்புகளை நீர் தருகிறதுக்காக நன்றி தகப்பா. வேலை இல்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட பாக்குறாங்க. வேலையை நம்பி நான் ரிசைன் பண்ணிட்டேன், இப்ப அந்த வேலையும் இல்ல, புது வேலையும் கிடைக்க மாட்டேன்னு பாரத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா நிச்சயமா உங்களுக்கு ஒரு அருமையான வேலையை தருவார். அதே போல பெற்றோர் பார்த்து கொண்டு என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா என் கடன் பிரச்சனை அடையுமே, நாங்க நல்லா இருப்போமே, இவ்வளவு நாள் இந்த பிரச்சனை போராட்டம் மாறுமேன்னு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்போது அப்பா பிள்ளைகளை தொடுகிறார், அவளுக்கு ஏற்ற வேலையை தருகிறார். தேங்க்யூ ஜீசஸ். இப்போதே இந்த அற்புதத்தை செய்கிறதுக்காக நன்றி. ஊழியத்திலும் அப்பா ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் தருகிறேன். அவர் செய்கிற ஊழியத்தில் இனி பலன் வருகிறதுக்காக நன்றி தகப்பனே. திருமணமாகவில்லையே என்று வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் பெற்றோர்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க, பிள்ளைகளுக்கு திருமணமாக வேண்டும் என்று பாக்குறீங்க. இப்பொழுதும் உங்க பிள்ளைகளுக்கும் அப்பா சீக்கிரத்துல ஏற்ற துணியை உண்டாக்கி தருகிறதுக்காக நன்றி தகப்பனே. ஒரு நல்ல வீடு இல்லையே என்று சொல்லி வேதனையோடு பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. பிரெக்னண்டா இருக்கிறவர்களுக்கும் அப்பா நல்ல சேஃப் டெலிவரியை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி. பிசினஸை ஆசீர்வதிக்கிறீர். பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா மந்திர தந்திர செய்வினை கிரியில கட்டேந்து அப்புறப்படுது அக்னினால் இப்பொழுதே சுட்டரிக்கிறதுக்காக, எல்லா கிரியைகள் எரிந்து சாம்பலாகிறதுக்காக ஏசப்பா விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்ன்ற வார்த்தையின்படி இப்பொழுதே இந்த நொடியை நீர் விடுதலை கட்டளையிடுகிறதுக்காக நன்றி அப்பா. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான பிள்ளைகளை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு பிரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க, உங்களுக்காக ஜெபிப்பேன். ஏசப்பா அற்புதம் செய்வாங்க. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.